இப்போ கரெக்டாக மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மணி 8 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமைக்கு வந்துட்டு நான் நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால புதன்கிழமையே நான் வந்துட்டு இதெல்லாம் வச்சு கழுவி வச்சுருவேன். ஏன்னா வியாழக்கிழமை நான் எதுவுமே கழுவ மாட்டேன், சாமி கும்பிடுறது மட்டுமா இருக்கணும், அது மாதிரி வச்சுக்குவேன். இன்றைக்கி என்ன நாள்னால், இன்றைக்கி வந்துட்டு சங்கராந்தி தானே இன்றைக்கி. அதனால் வந்துட்டு இன்றைக்கி இந்த பூஜை பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க வீட்டில். அதனால் ஐயர் வருவாங்க. இன்னும் ஐயர் வரல, 11 மணி ஆயிடுச்சு, இன்னுமே ஐயர் வரல. இங்கே ஒரு மாயில இருக்குதா, இது வந்துட்டு கலசம் வைப்பாங்க. சொம்பில் கலசம் வைக்கிறதுக்கு சந்தனக்கட்டை வந்து சவுண்டு கேட்குது. சந்தனக்கட்டை வந்துட்டு எது தெரியுமா, நம்மெல்லாம் வந்துட்டு சந்தனம் தான் ரெடிமேடாக வாங்குவோம். இங்கே வந்து அரைப்பாங்க சந்தனத்தை சாமிக்கு வைக்க. அப்புறம் இங்கே வெத்தலை, அருகம்புல், பூவே கிடைக்கல. அண்ணி எந்த பூ பறிச்சு வச்சுருக்கு, இந்த பூ சாமிக்கு போடக்கூடாதுல்ல, பிச்சி பூ. நான் வேண்டான்னுட்டேன், அதனால் இங்கே எடுத்து வச்சுருக்குறாங்க. கொஞ்சமாக இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் சாமி கும்பிட்டுட்டேன். பூ கம்மியாக தான் இருந்துச்சு, பூ இல்லை. அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டாங்க. சாமி கும்பிட்டேன். என்ன சவுண்டுன்னு பார்க்குறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன நாள்னால், இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒடிசாவில் மாதம் வர்றது வந்துட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது என்ன பூஜைன்னா வந்துட்டு சங்கராந்தி பூஜை தான். சங்கராந்தி நடக்கும் மாதத்தில். கேலண்டரில், அவங்க கேலண்டரில் போட்டிருக்கோம், நம்ம தமிழ் கேலண்டரில் போட்டிருக்காது. நம்ம சங்கராந்தி எப்போ கொண்டாடுவோம்னா பொங்கல் டயத்தில் ஒரு சங்கராந்தின்னு கொண்டாடும் போகிறோம். அதுதான் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒடிசாவில் மாதம் வரும். மாதம் வந்துட்டு ஐயர் வச்சு ஹோமம் பண்ணுவாங்க வீட்டில். அதுதான் சங்கராந்தி. அன்னைக்கு வந்துட்டு பச்சரிசியில் சாதம் பண்ணுவாங்க, சாம்பார் வைப்பாங்க, நான்வெஜ் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருப்பாங்க. அதுக்கு தலை சீவக்கூடாது, நெகை வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சாஸ்திரம் பார்ப்பாங்க. அதுதான் இன்றைக்கி உள்ள நாள். இன்றைக்கி வந்துட்டு எப்பவும் போல் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஐயர் மட்டும் வரல, என்னன்னு தெரில, லேட்டாகும் போல். இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்ற பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப இதாகுது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்கே வந்துட்டு சமைக்கலை இன்னும். டீ குடிச்சிட்டேன் காலையிலே. எப்படியுமே சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆகிடும் கண்டிப்பாக. பூவாவுக்கு மட்டும் இது மாவு ரெடி பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு களி மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டான். அவனை தூங்க வச்சுட்டு எனக்கு என்ன வேலைன்னா, அவனுக்கு சாப்பாடு அண்ணி செஞ்சுருவாங்க. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவனுக்கு கொடுக்குறது. இருந்தாலும் பச்சரிசி தான் நீங்கள் செய்வாங்க. நான் பச்சரிசி கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் செஞ்சாங்கன்னு புழுங்கரிசியில் அவனுக்கு சாப்பாடு செஞ்சாங்கன்னு. எனக்குமே பச்சரிசி பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வேளை தான் சாப்பிடுது. அதுவுமே நம்ம வந்துட்டு பச்சரிசி சாதம் சாப்பிடக்கூடாது, எனர்ஜி இருக்காது. அதனால் நான் வந்து புழுங்கல் அரிசியில் நான் சாதம் செய்ய போகிறேன், எனக்கும் பூவாவுக்கும். நான் எப்போயுமே நான் தனியாக நான் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. நான் தனியாக நான் சமைக்க மாட்டேன். அவங்க யாராவது நினைக்க மாட்டாங்க. அதுதான் பிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ஒரு வீட்டில் 2 உலை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறது, பூவாக்கொண்டே நான் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி வாங்க, இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டுச்சுல, அம்மா சவுண்டு விட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே, அது என்னன்னாக்க வேறு ஒன்றும் இல்லை. லோன் எடுத்துருக்காங்க. லோனு எடுத்தாலே இதே பிரச்சனை தான். வந்து லோன் கட்டலைன்னா உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. லோன் கட்ட முடியாத சுச்சுவேஷன்னா உடனே வீட்டு போய் ஒரு நாள் 2 நாள் தவறுனா கூட வீட்டு பக்கம் வந்துடுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோனு பிரச்சனை யாருமே தயவு செஞ்சு பணம் கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட லோன் எடுக்காதீங்க, லோன் மூலமாக எடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதே மாதிரி ஆன்லைன் லோன்லாம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அதையும் நான் சொல்கிறேன், அது ரொம்ப பிரச்சனை. இது வந்துட்டு அண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க. இது ஸ்வைன் தான் கட்டிகிட்டு இருக்கிறான், அண்ணியாக எடுத்து கொடுத்தாங்க. அவனுக்கு இன்னும் சேலரி போடலை. போட்டதுக்கப்புறம் தான் லோன் கட்ட முடியும். எதுக்கு லோன் எடுத்தோம்னா, அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறோமா, அதுக்கு தான் எடுத்தது. அது இன்னுமே கட்ட முடியாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனை. வந்து வாசல்கிட்ட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா தான் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்லேயுமே பண கஷ்டம்லாம் உடனே லோனு தான் வேறு வழி இல்லை. எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது.
இது வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதா, இதை எடுத்து நம்ம நன்மைக்கு எதுவுமே சொல்ல முடியல. என்னை கேட்டால் லோன் எடுக்கக்கூடாது, யாரும் எடுக்காதீங்க. சரி, எல்லாம் சொல்ல வந்தேன், சவுண்டாக இருந்துச்சு, அதனால தான் சொல்ல வந்தேன். பூவா தின்னுமா? பூவா காலையில் குளிச்சுட்டு இன்றைக்கி தலைக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி சங்கராந்தினால பூவா இன்னும் தூங்காமல் இருக்கான். அங்கே வந்துட்டு தெரியுதா, அம்மா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. லோனு கேட்க வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு லேடி தான் வந்தாங்க. அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, அண்ணி வந்துட்டு எனக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா லேட்டாகும்ல சாப்பாடு செய்ய, இன்னுமே சமைக்கலை. எனக்கு உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. மஞ்சள் பொடியை பாருங்க, இங்கே வந்து மஞ்சள் பொடி போடாமல் எதையுமே சமைக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப போடுவாங்க. மஞ்சள் பொடி செய்யாமல் சமைக்கக்கூடாதான். ஏன்னா மஞ்சள் பொடி செய்யாமல் சமைச்சா இங்கே வந்து டெஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, அவங்க வீட்டில் மட்டும்தான் மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சமாக ஊட்டிக்க போவா, கேரட் ஊட்டிக்க. சரி, நான் சாப்பிட போகிறேன். இது வந்து நான் வந்துட்டு என்ன தெரியுமா ஆர்டர் பண்ணியிருந்தேன், டெலிவரி தான் வந்திருக்கு. நெட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பொருள் ஆர்டர் பண்ணினேன். நேற்று வந்துட்டு பேம்பஸ் வந்துருச்சு, இன்றைக்கி வந்துட்டு நெட்டு வந்திருக்கு. அதுதான் அண்ணி வாங்க போகிறாங்க. இந்த நெட்டு தான் வாங்கியிருந்தோம். நைட்டெல்லாம் கொசு கடி. இது வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த கம்பியில், அங்கே இது மேலே இருக்க ஒரு கம்பு இருக்கா, இந்த கம்பில் இதை மாட்டி விட்டா இது வந்து லென்த்தாக இருக்குது. இந்த நெட்டு தான் வாங்கினோம். பழைய நெட்டு வந்து இதுதான், இந்த பழைய நெட்டு. இது வந்து டென்ட் மாதிரி உள்ள நெட்டு. இதுக்குள்ளே வந்துட்டு நான் 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸு வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஹோல்ஸ் வந்து பெரிய ஹோல்ஸாகவும் போயிடுச்சு. உள்ளே கொசு போகுது, உள்ளார நைட்டெலாம் கடிக்குது. அதனால் இது வந்து தூக்கி போட்டாச்சு ஓரமாக. ஆனால் இதோட ரேட்டு வந்து டபுள் பெட்டு உள்ள, இது டபுள் பெட்டுக்கு போடுறது. இது ரேட்டு வந்து அப்போ வந்து 600 வாங்கினது. இதோட ரேட்டு என்ன தெரியுமா, 232. இதோட ரேட்டு நல்லா இருந்தது. இது சிம்பிளாக கூட இருக்குது, நல்லா இருக்குது. டக்குன்னு எடுத்து ஈஸியாக மாட்டி ஈஸியாக போட்டுடலாம் அந்த கம்பியில். ஆனால் வந்துட்டு இதுதான் கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து மடக்கி வைக்கிறதுக்கு, இது 3 மடக்கி வைக்கணும். இது மடக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு, மடக்க முடியாது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது வந்து இந்த பேம்பஸ் தான் வந்துட்டு நேற்று ஆர்டர் போட்டிருந்தேன். நேற்று வந்துச்சு பூவாவுக்கு. இது ஒரு 30 பேண்ட்ஸ் இருக்குது பாருங்க. எல் சைஸ், பெரிய சைஸ் தான் வாங்கியிருந்தேன். மீடியம் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு எல் சைஸ் ஒரு லூஸாக இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் எல் சைஸ் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 350 ஆகிட்டு. 350 ரேட்டெல்லாம் போடலை, ஆனால் வந்துட்டு 350. இது வந்து எல்லாமே மீஷோவில் தான் எடுத்தேன். மீஷோ தான் எனக்கு பிடிக்கும். அப்போ இருந்து நான் மீஷோவில் தான் எடுத்துகிட்ருப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சரிசி சோறு. இதுதான் பச்சரிசி. இங்கே பானையில் வச்சுட்டாங்க வெளியில். இங்கே வந்துட்டு இந்த பானையில் கரண்ட் அடுப்பில் வந்துட்டு புழுங்கல் அரிசி போட்டிருக்காங்க பாருங்க. ஐயர் வந்துட்டாங்க, லேட்டாக தான் வந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி சங்கராந்தினால எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு பூஜை பண்ணுவாங்களா, அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் 12 மணி ஆயிடுச்சு. 12 மணியில் 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆக போகுது. லேட்டாகிட்டு வந்துட்டாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பச்சரிசி மாவு, அரைச்ச மாவில் வந்துட்டு கோலம் மாதிரி போட்டுக்குவாங்க. கோலம் மாதிரி போட்டுட்டு அது சொம்பு இருக்குல்ல, அந்த சொம்பு அதில் தண்ணி ஃபில் பண்ணி, தெரியுமில்ல கலசம் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி தான். மா இலையெல்லாம் வச்சு கலசம் எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அது என்ன மண் கொட்டியிருக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த மண் வந்துட்டு அதில் தான் வந்துட்டு இது ஹோமம் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கருகிடுமில்ல, கீழே தரை வந்துட்டு கருகிடுமா நெருப்பு படுறதுனால, அதனால் வந்துட்டு மண் வச்சுருக்குறாங்க. அது மேலும் வந்துட்டு பச்சரிசி மாவில் வந்துட்டு கோலம் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஹோமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நிறைய ஹோமம் இருக்குது. கணபதி ஹோமம் இருக்குது, லக்ஷ்மி ஹோமம் இருக்குது. அந்த மாதிரி எல்லா சாமிக்கும் பண்ண வேண்டிய ஹோமம்லாம் இருக்குது. இது வந்துட்டு நமக்கு பண்ண வேண்டிய ஹோமம் வந்துட்டு என்ன ஹோமம்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு எல்லா சாமியுமே பேர் சொல்லி பண்ணுறாங்க. நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு பண்ணுறது எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே நம்ம வீட்டுக்கு வராது. ரொம்ப ரொம்ப நல்லது தான் இது. இது வந்துட்டு மாதம் மாதம் பண்ணுவாங்க. அது சங்கராந்தி வருதுல அதுக்கு பண்ணுவாங்க. மற்ற ஏதாவது ஒரு பண்டிகை வந்து ஹோமம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த விஸ்வகர்மா பூஜையெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. பூவா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானா. அப்பா வந்துட்டு கூப்பிட்டு பூவா தூக்கிட்டு வர சொன்னாங்க. பூவா வந்துட்டு பாதி தூக்கத்திலே எழுப்பி விட்டுட்டேன். அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ओम क्लीं कृष्णाय गोविंदाय नमो नारायणाय स्वाहा नारायण क्लीं कृष्णाय गोविंदाय जगज्जननी रामपालिका स्वाहा नारायण सर्वसत्य देवी नारायण नमस्ते ओम गणानां गणपति गंगामहि प्रणतमसो स्वाहा गणानां गणपति गंगामहि ओम सन्नुदेव विद्य आभवं कृते संतुलं सर्वं स्वाद संसमालाय संतुलाय कांडात्यन परंत पूज्य पूज्य देवानि स्वागत स्वाद कांडाय यतु गुणं के देव संसदाय स्वाद ओम अभ्युपद्रुत वंदे जातवे लौदासनं सुवर्णपत्रमुखं दातारं स्वाद वैश्वानराय विद्महे निर्वाख्याय धीमहि तन्नो प्रचोदयात् பூவாவுக்கு புதுசாக யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. புதுசாக வந்தால் அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுவான். இப்போ கூட அப்பா மடியில் உட்காந்துட்டு தான் இருக்கிறான். அவன் பயந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அனல் வேற வந்துட்டு பூவா மேலே வந்துட்டு அடிச்சுட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், லாஸ்ட்டாக நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க. நமஸ்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோமத்தை வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க. எப்படியுமே ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு ஐயருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணுன்னா, ஒரு ஹோமம் பண்ணிட்டு போகிறதுக்கு 100 ரூபா மட்டும்தான். இங்கே 100 ரூபா மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கணுன்னா பச்சரிசி கொடுக்கணும் அவங்களுக்கு. பச்சரிசி, தேங்காய், அப்புறம் காய்கறினா நம்மக்கிட்ட இருக்கிறது உருளைக்கிழங்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, வெண்டைக்காய், பூசணிக்காய், இதை வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஐயர் கொடுக்க வேண்டியது. நம்ம சாப்பிட போகிறேன். பச்சரிசி சாதம் தான். புழுங்கல் சாதம் இருந்தாலும் இன்றைக்கி பச்சரிசி தான் சாப்பிடணும் அப்படின்னு ஸ்பைன் சொன்னான். அதனால தான் சாப்பிட்றேன் வாழை இலையில் போட்டு. அம்மா கொடுங்கம்மா, அம்மா கொடுங்க. சாப்பிட்டான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றேன். இது சாம்பார் வந்துட்டு இதில் வந்து எல்லா காயுமே போடுறாங்க. அம்மாவுக்கு தர மாட்டியா? உப்பு போட்டு வடிச்சிருக்கிறாங்க. உப்பாக இருக்கு. அப்படின்னா இதில் என்ன தண்ணி வேணுமா?
அப்பளம், கீரை பொரியல். நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் எதுக்கு ஏதாவது ஒரு சாமிக்கு ஏதாவது நம்ம சாமி கும்பிட்றோமோ அப்படி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அந்த கீரையை சேர்க்க மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கீரை பொரியல் செய்வாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்வைன் வந்துட்டு வீடியோ கால் பண்ணினா பாருங்கள். எப்போயுமே சரி நான் சாப்பிட்டாலும் கால் பண்ணிடுவேன், அதேமாரியே ஸ்வைன் சாப்பிட்டாலும் கால் பண்ணிடுவான். இதுதான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த சாப்பாட்டு விஷயத்தில். ஏன்னா ஸ்வைன் கூட தான் நான் ஒரே தட்டில் தான் நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் அப்போ சாப்பிடுவோம். சப்போஸ் அவனுக்கு வேலையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட மாட்டோம் 2 பேரும். அங்கே பாருங்கள், நான் மிளகாய் எடுத்து காமிக்கேன், ஸ்வைனும் எடுத்து மிளகாய் எடுத்து காமிக்கிறான். நான் ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஊட்டி விடும்போது அவனுக்கு மிளகாயை உள்ளார வச்சு ஊட்டி விடுவேன், அவனுக்கே தெரியாது. அதேமாரி எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கிறான். வா மட்டை கொடுப்புப்பா. ஏற்கனவே ஒரு அப்பளம் சாப்பிட்டுட்டான், மறுபடியும் இது 2வது அப்பளம். வேண்டா வா. நான் கேட்பேன்னு சொல்லிட்டு தூரமாக போயிட்டான் பாருங்க. குடிசாமி இங்கே வைங்க, இங்கே வைங்க, இந்த இலையில வை. இங்கே பாருங்க பாருங்க, பாதி வச்சுட்டு போகிறான். நானும் ஸ்வைனு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நானும் சாப்பிட்றேன். வீடியோ கால் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டோம். இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக மணி 4:40 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டப்பவே முடிச்சிட்டேன். இப்போ பூவா வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, அண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இது குரூப் மீட்டிங். குரூப்னால் நம்ம ஊரில் குழு கட்டுறாங்க, குழுக்கு போகிறாங்கல்ல, பணமெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி இங்கேயும் இருக்குது. அதேமாரி அண்ணி வந்துட்டு நான் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு குரூப் மீட்டிங் தான் போடுவாங்க. அது அங்கே தான் போயிருக்காங்க. அது பூவா தூக்கிட்டு போயிட்டாங்க. பூவா இப்போ வீட்டில் இல்லை. சரி அவ்வளவுதான், மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, தேங்க்யூ.